கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியைச் சேர்ந்த காசி என்ற அகோரி வைத்திருந்த சிலை மற்றும் கோயில் மணியை அப்பகுதி மக்கள் உடைத்ததாக கூறி புகார் அளிக்க சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். இந்நிலையில் அவர் மண்டை ஓடு மற்றும் அரிவாளுடன் புகார் அளிக்க வந்ததால் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மலைக்குன்றில் அமைந்துள்ள கலங்கரை விளக்கத்திலும் கலங்கரை விளக்க அருங்காட்சியகத்தினையும் இந்திய கலங்கரை விளக்க தினத்தை முன்னிட்டு பார்வையாளர்கள் கட்டணமின்றி இலவச அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள், சுற்றுலாவிற்கு வந்த பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலங்கரை விளக்கத்தின் மீது ஏறி மாமல்லபுரத்தின் நகரின் அழகினை கண்டு ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் பயணிகளின் வசதிக்காக 10 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தத்தை ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எளிய முறையில் செல்ல QR கோடு, நேர காப்பாளர் அறை போன்ற அதிநவீன வசதிகளுடன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்தி நகர் பகுதியில் நண்பர்களுடன் ஹோட்டல் அருகாமையில் பேசிக் கொண்டிருந்த பாஜகவை சேர்ந்த டேவிட் சுகுமாரை காரில் வந்த சில மர்ம நபர்கள் கடத்தி சென்றனர். இந்நிலையில் அவரது மனைவி போலீசாரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் கடத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்து கடத்தப்பட்ட டேவிட் சுகுமாரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா வைத்திருந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த கஜேந்திரன் மற்றும் கார்த்திகை கைது செய்து அவர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த கஞ்சாவை விற்ற ரஞ்சித் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், வேலைவாய்ப்பு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை MP சுதா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுதா பேசுகையில், காமராஜர் கொடுத்த கல்வியால் நான் அரசு பள்ளியில் படித்து அரசு வழங்கிய உணவை சாப்பிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதாக நெகிழ்ந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மேகனாப்பள்ளியைச் சேர்ந்த மலர்கொடி என்ற மூதாட்டி நடைபயிற்சி செய்தபோது 5 பவுண்ட் தங்கச் செயினை மர்ம நபர் ஒருவர் பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மூதாட்டி போலீசாரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அச்சம்பவத்தில் ஈடுபட்ட விஜயபாலன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ரயில் நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் மாநில BSP பொதுச் செயலாளர் ஜெயசங்கர் மற்றும் H. ராஜாவை கண்டித்து திடீர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது செல்வ பெருந்தகையை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறியதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த முத்தப்பன்பட்டியில் முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் 5000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சுருக்குமடி வலையை தமிழக அரசு முற்றிலும் தடை செய்ய வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.